நாமே செய்யலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மத்தேயு 7:12. வீடு சுத்தமாயிருக்க வேண்டும். எல்லா பொருட்களும் அதனதனுடைய இடங்களில் ஒழுங்காக வைக்கப்பட வேண்டும். வீட்டை சுத்தமாக மட்டுமல்ல, நல்ல அழகாகவும் வைக்க வேண்டும். இவை ஒரு வாலிபனின் மனரீதியான விருப்பம். ஆனால் அவன் திருமணம் செய்த பெண்ணோ இது போன்ற காரியங்களில் அதிக கரிசனையானவள் அல்ல. ஒரு நாள் ஒரு முறை மட்டுமே வீடு சுத்தப்படுத்துதல் அவளுடைய வழக்கம். எந்த பொருளையும் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம் என்பது அவளுடைய பழக்கம். தன் மனைவி வீட்டை நன்றாக வைக்கவில்லையே என்ற குற்றச்சாட்டை சொல்லி சொல்லி அலுத்து போனான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. மனைவி வீட்டை சுத்தமாக வைக்கவில்லையே என்ற எரிச்சலோடு வாழ்வதற்கு பதிலாக நான் இனி என் வீட்டை சுத்தமாக வைப்பேன் என்ற தீர்மானத்தோடு செயல்பட ஆரம்பித்தான். அதனுடைய விளைவாக தினசரி சண்டை முடிவுக்கு வந்தது. சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நியாயமானவையாகவும் சரியானவையாகவுமே இருக்கின்றது. ஆனால் அவற்றால் பிரச்சனைகள் தான் பெருகுகின்றன. சில நல்ல விஷயங்களை மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்கு பதில் நாமே அவற்றை செய்திட முன்வந்தால் பிரச்சனைகள் பல தவிர்க்கப்படுகின்றன. தரையில் சிந்தியிருந்த தண்ணீரை துடைக்காத மனைவியை 5 முறை கணவன் திட்டி தீர்க்க நேர்ந்தது. ஏனென்றால் ஏற்கனவே 4 முறை சுட்டி காட்டியும் அவள் அதை செய்யவில்லை. ஆனால் தரையில் சிந்தி கிடந்த தண்ணீரை சுட்டி காட்டுவதே தன் கடமை என்று எண்ணிய அவன் அதை சரி செய்யும் பொறுப்பும் தனக்கு உண்டு என்று எண்ணியிருந்தால் 5 முறை திட்டி தீர்த்து குடும்ப உறவை கசப்பாக்க தேவை ஏற்பட்டிருக்காது. மற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் முதலாவதாக செய்ய வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை. ஒரு நல்ல விஷயத்தை இன்னொருவர் வழியாக காண வேண்டும் என்று நினைப்பது அல்ல, அதனை நாமே ஏன் செய்யக்கூடாது என்று எண்ண வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நலமாக இராமல் போவதற்கு யாரோ ஒருவர் மட்டுமல்ல காரணம், நாம் அதனை செய்யாமல் பிறர் வழியாக தேடியதால் தான் இப்படி நேரிடுகிறது. சிந்தனைக்கு, பொய்யை விட்டு பிரிந்து வர விரும்பாதவன் உண்மையை உரிய முறையில் புரிந்து கொள்ள மாட்டான். ஆமென்.